இல்லையா? தொழில் முறை அத்தனை சாண ஏர்ந்தா முளைச்சிருக்குது. கை கடிக்கிறது வாய் கடிக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு வட்டி அத்தனை நீ படுகலம் சாஞ்சி நிக்குதாயா? இல்லமும் சரியில்லை உள்ளமும் சரியில்லை. ஒண்ணு கலக்க வேண்டாமப்பா. இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகுதி மனிதாயி இன்னிலிருந்து உங்க வட்டிக்கு வாழ்வா தர்றவா. இந்த தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. ஓ வரப்போ தாயே தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு நிம்மதி இல்லாத வந்து நிக்கிறியா? இல்லையா தாயி? நல்லபடியா அமைப்பு அமைச்சு என்னை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாமப்பா. நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்ட. ஒரு பக்கமும் அமைய மாட்டேங்குது. தொழில் முறையும் சரி காரியமும் சரி முடிச்சு போடலாமாயா? என் திருநாள் அன்னைக்கு வந்து நில்லு. திருநாள் முடிஞ்ச கையோட 2 அமாவாசைகளை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? விண்ணம் பட்டு நிக்குதப்பா. மரபொல்லாம் சொல்ல புரியுதா புரியலையா? மந்திரம் மாயி ஜெயிச்சிருச்சப்பா. புரியுதா புரியலையா? தங்கம் தான் இன்னைக்கு தங்கத்தை தகரமா பண்ணி வச்சிருக்காங்கப்பா. அதெல்லாம் நீ எந்த விதத்திலையும் பயத்துக்கு கிடக்க வேண்டாம். நல்லா அகடால் எடுத்து வீசி உன்ற தங்கத்தை உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது எம்பொறுப்பு. புரியுதா புரியலையா? இந்த பாத்து கருப்பு நான் இருக்கிற தகுதி ஜெயிச்சு போடலாம். இதே கவலைப்பட்டு நிக்கிறேன். கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து என்ற ஆடத்தை பார்த்துக்கலாம். சரிங்களா? வர சொல்லப்பா. என்னை நம்பி நில்லு. திருநாள் அன்னைக்கு வந்து என் பட்டியல் நில்லு. அதுக்குள்ளாரையும் உனக்கு முத்திர வள்ளத்தில் மாற்ற தன்னை போல வருவோம். தாயே ஆங்கார கருப்ப கோட்டையில வந்து நல்ல காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறியா? நல்ல காரியம் தாம் சும்மாவே போய்கிட்டு இருக்குது. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாலும் முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்கிறாயா? கடக்கூர்ல முட்டிற மாதிரி இருக்கு. நின்று போயிடும். இதை மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க அது கேட்டுட்டு இருக்கிற ஒண்ணு. 2வது இல்லத்துக்குள்ள வருமானம் பற்ற மாட்டேங்குதாயா? ஒரு சாணம் ஏறினா ஒரு முளை சரிக்கு நிக்குது. இல்லத்துக்குள்ள சில பொறுப்பாட்டு நீ சொல்ல வேண்டாம். போட்டு நின்றுகிட்டு நிக்க தினமும் ரப்பு மகள் அழுது புலம்பி ஆறா பெருக்கி நிக்கிறியா? இதை மீட்டு கொடுங்க அது கேட்டுட்டு நிக்கிற. ஆலாமரமான தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு கட்ட தட்டி கச்சேரி வீதியில் விட்டு இன்னைக்கு 17 மாச காலம் ஆகுதாயா? புரிஞ்சுதா புரியுதியா? இதை மீட்டு சாதி என்கிட்ட வரக்கூடிய ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியாயா? அந்த தெய்வத்தை விடாது. புரியுதா? நான் நிற்கிற பாரு. ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? ஆட்களை வர்ற வார கட்ட உடைக்கிறனாயா? கட்ட உடைச்சு முடிச்சு கொடுத்துறனாயா? முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? தாயே இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகுதிமா இல்லாயா? இன்னைக்கு இல்ல மத்திரை தடுமாறி போய் வந்து நிக்கிறியா? போன ஏற்ற சொல்லியாச்சு தாயி. இன்னைக்கு முறம் செலுத்தி இன்னைக்கு முறத்திற்கு வாங்கிட்டு போற. இன்னையிலிருந்து இந்த ஆங்கார கருப்ப கூட வந்து நிக்கிற தகுதிமா இல்லு. உன்ற பட்டிக்கு பால் பார்த்து என்ற கோவல் கலசம் பண்ற மாதிரி முன்ன வச்சு தரனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்தா பிடிச்சுக்கா தாயி. செத்து வந்து நின்னியாயா? இன்னைக்கு நோவு நொடியோட போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. எங்கெங்கயோ போய் நல்லது பண்ண முடியல. நல்லது பண்ணி குடும்பத்தை கேட்டுட்டு நின்னியாயா? 8வது நாள் என் பட்டியல வந்து எப்படி நிறுத்துறேன்னு சொன்ன நிறுத்திட்டுனா இனிமேல் நீ வருமானத்துக்கு வழி பண்ணலாம். கொஞ்சம் தொழில் முறையில் இன்னைக்கு படுகலம் சாஞ்சி நிக்குது. ஒரு பணத்துக்கு 9 பணம் பெரிய கொடுத்தனாயா? என் பட்டியல வந்து நில்லு. நான் இருக்கிறனாயா? இந்த தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ. இந்த இது முகம்பூசி தெரியும். ஐயா நான் இருக்கிற தகுதி மண்ணில் இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தடுமாறி வந்து நிக்கிறிய. தொழில் ரீதியாகவும் நீ கைவிட்டு போயிடுது. வருமான ரீதியாகவும் கைவிட்டு போயிடுது. தலைக்கு மேல சொமையும் சேர்த்து நிக்குது. சொமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. இதுக்கு தடை போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தகுதிமதி என்னை நம்பி வந்துட்டீங்களா? தங்கத்தடம் போட்டு உனக்கு தங்க வளர்த்தலாம் தான் தகுதி மாநில. புரிஞ்சுதா? சிலருக்கு பாடம் கப்பிச்செல்லாம் வர வேண்டியது வர வச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு வந்து உத்தரவு கேட்டு வந்து நினைச்சாயா? நல்ல உத்தரவு தாரேன்னு சொல்லி நல்ல உத்தரவை நீ கொடுத்துருக்கனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இனி ஆளாமரம் தலைவரி மாதிரி பட்டி பெருகுமாயா? எல்லாரும் பங்கம் இல்லாம பேர் வை. சந்தோஷமா? அடியா இந்த பிடிச்சுக்கோ. இந்த போக்குவரத்துல தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ. வாதாயி எந்த குறையும் வராது. நல்லபடியா புலப்பு தொடுத்துறாங்க. காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். தாயி இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிற்பேன். புரிஞ்சுதா தாயி? தகுதிமப்போ அதெல்லாம் எந்த விதத்துல நீ தலைமுடிய வேண்டியது வராது. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தகப்பனமா நான் இருக்கிறனாயா? இன்னையிலிருந்து என்ற ஆடத்தை பார்த்து
ஐயா ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு நோய் நொடி வந்து நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது? இது மந்திரமணி போட்டாங்களா மாயமணி போட்டாங்களா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா. இது இயற்கை ரீதியா உடம்பு ரீதியா வந்தது. புரிஞ்சுதா? இது உனக்கும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. புரிஞ்சுதா? இது வந்து உடம்பு தொந்தரம். மந்திரமாயமெல்லாம் நீ என்னை வந்து கையெழுத்திட்டு போது எவன் ஜெயிச்சிட முடியாது. அல்லையில கொத்தர மாட்டினா அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம். ஒரு பூமி பிரச்சனைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியாயா? என்னை மழையா நம்பி நில்லு. நீ என்னை கேட்காம தான் அதை கொடுத்த, இருந்தாலும் நீ என்னை நம்பி நிக்கிறதுனால வாங்கி கொடுத்துடலாம். பூமி வாங்கி கொடுத்துற, அவங்க கண்டுக்காத நீ பாட்டுக்கு அமைதியா நெல்லு முடிச்சு கொடுத்த போதுமா? தாயே கற்பனை நம்பி நிக்கிறியா? நம்பி நிக்கிறியாயா? அதனால எந்த வந்து குறையில்லை, கலங்க வேண்டாம். இன்னைக்கு பொழுதோட கூட்டிட்டு வந்து சேரனாயா? இல்ல மாற சுத்த மொத்தமா பெய் காரியத்துக்கு உத்தரவு போறனாயா? இன்னும் உன் ரேட்டுக்கு வந்துடுறப்போ திருநாள் அன்னைக்கு வந்து நில்லு போட்டி கொடுத்து கொண்டாடி தரனாயா? போதுமா? தாயி பொன்னாளுக்கு நோவு நொடி நல்லா கோணு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இது நோவும் இல்ல நொடியும் இல்லையாயா? இது வேற சமாச்சாரம். இந்த சமாச்சாரம் வந்து அண்டுனதுல இருந்து இன்னைக்கு நோவு நொடி பொண்ணானாலும் தாங்க முடியல. உடம்பு இருக்கிறது பாரு எப்படி இருக்குதுன்னு. பாக்குறதுக்கு அவன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா போன தடவை வந்து நிக்கிற போது எவ்வளவோ தொந்தரவு வந்து நின்னியாயா. இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா, நல்லது பண்ணி கொடுத்தாயி. ஒண்ணு கலக்க வேண்டாம். அதுக்குள்ளாரே வளைச்சு முடிச்சு விட்டுறேன், மறுபடியும் வந்து சேராதுப்பா. புரிஞ்சுதா? அப்படியா? தாயே பாது கருப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. கருப்பம் கோட்டையில இன்னைக்கு அள வாங்கிட்டு வந்து நிக்கிறியாயா? தாயோட வட்டி பூத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு போடலாம். எத்தனை கவலைப்பட்டு கிடக்குற தாய் தாக்குமா நான் இருக்கிறனாயா? கலங்க வேணாம். இன்னைக்கு தலைய வெட்டுறாங்க, மீட்டு போடலாம் நம்மளு. புரிஞ்சுதா தாயி? தாயி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உன் ரேட்டு கூட வந்து நிப்பனாயா? வெடிச்சு வெடியாத நேரம் உன்ற இல்லம் வந்து நான் பூதுவேன். நான் வர்றதுக்கு அடையாள சலங்க சத்தம் கேட்கு, கேள்வி சத்தம் கேட்குமாயா? சுத்தபத்தமா வச்சுக்கோ. வந்து ஒரு ஆளா சலாசிட்டு வந்து நிக்கிறனாயா? நான் வெளியில போகும்போது வேட்டக்காரன் கத்துவான். இதுதான் முடிவு. போ இந்த போ முடிச்சு தந்துடுறேன். சமாளிக்க முடியலையா? நாலா விதத்துல இன்னைக்கு கட்டுல போட்டாங்க. புரிஞ்சுதா? புரியலையா? தொழில் ரீதியாவும் கட்டுல போட்டாங்க, இல்லத்துக்குள்ள வருமானத்தில் ரீதியாவும் கட்டுல போட்டாங்க. கைக்கும் உள்ள அணங்காதாயா? புரிஞ்சுதா? புரியலையா? சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது. அதுல வந்து கருக்கு குறுக்குன்னு பயந்துக்கிட்டு இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தடுமாறி போய் நிக்கிறியா? ஒரு பணம் வந்தா 9 பணம் முட்டிட்டு ஓடுதாயா? இது எல்லாம் மீட்டு என் வட்டி வாழ வச்சு காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நல்ல காரியம் முடிச்சு போடலாமா ஐயா? தகுதிமான் இல்லை. இதுலதான் நான் தான் சொல்லிட்டேன், தடுக்கல் பண்ணி வச்சுக்கிறாங்க. தடுக்கல நான் மீட்டு தந்து காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். போதுமா? உத்து போடுறனாயா கட்சியமா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? தாயே கை நழுவி போய் நிக்குதே. தாயி கை நழுவி இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு கை நழுவி நிக்குதுன்னு சொல்றேன். புரியுதா? புரியலையா? அது போக வருமானம் சேதாரமாய் போச்சு. இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போய் நிக்குதாயா? சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதை நல்லபடியா கைப்பற்றி என்ற வட்டியை நேர கலசமா வச்சு காமின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? ஏமாந்த பொழைச்சிட்டிய கருத்ததெல்லாம் தண்ணி கெடுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏந்து இன்னைக்கு சிக்கல் பண்ணி பார்த்துட்டு பாத்தியா? அந்த சிக்கலை மீட்டு நம்ம புத்தி கொடுத்து வேறு வழங்க வைக்க வேண்டியது எப்போது. போதுமா தாயி? நான் இருக்கிற இதெல்லாம் வந்து மந்தனமாயி ஜெயிச்சிருச்சாயா? அதை கட்ட உடச்சு போடலாம். அதையும் மீட்டு கொடுத்துட்றேன், சான்ஸ் கொடுத்துறனாயா? என்ன ஓவர் கலெக்ஷன் பண்ணுவாங்க முன்ன வச்சு சில பேர்த்துக்கு பாடம் கற்பிப்பேன், சில பேர்த்துக்கு சில காரியத்துல அல்லையில கொத்து விடுவேன். பார்த்து போதுமா? அடியா பூமி பிரச்சனைக்கு வந்து கேட்டு நிக்கிறியாயா? அதை கைமாற்றி கொடுத்தா தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். தகுந்தவனே வருவானப்பா. புரிஞ்சுதா? ஒருத்த வந்து விலையை கேட்டு போய் முடிக்க முடியாத போனானாயா அவனே தேடி வருவான். இந்த மாசத்துக்குள்ளாரையும் முடிச்சு கொடுத்துற, முடிச்சுட்டு வந்து என் பட்டியல் நில். போதுமா? கடனையும் தீர்த்து கொடுத்துற, மற்றதையும் தீர்த்து கொடுத்துறனாயா? புடி 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 புடி. தாயே அங்கார கருப்பங்கோட்டையில வந்து சமாளிக்க முடியாத நிக்கிறியாயா? இல்லத்துக்குள்ள எல்லாம் வெறுமையா நிக்கிறே. தாய் நீ கும்பல தேவாதியே பட்டியல் இல்லையா? புரியலையா?
முடிஞ்சு தொழில் முடிஞ்சு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கத்திரிச்சிட்டு நிக்குது. அதை நல்லபடியா மீட்டு என்ற பட்டியல வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறார். மீட்டு போடலாமாயா எல்லாம் கேட்பார் வச்சு கேட்டு இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா. அதுல ஒரு பொண்ணாதான் இவ்வளவு சிக்கனம் பண்ணிட்டு இருக்கிறா. அவளை அல்லையில போட்டு அடையாளம் காமிக்கிறாங்க. அதுக்காக நீ ஒண்ணு தொந்தரவெல்லாம் வேண்டாம். அது என்ன ஒண்ணு சொல்லி எனக்கு இந்த அப்படி நம்பிக்கையோட தான் வந்து நிக்கிறியா இல்லையா. பூமி மாத்தி போல கம்முனு அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. வேலை தேடி வருது முடிச்சு போடாயா. திருநாளுக்குள்ளாரியே உத்தரவு வாங்கி கொடுத்தாரு. முடிச்சுடா இந்த போறோம். ஒன்னா நில குழஞ்சு வந்து நிக்கிறீங்க. நில குழஞ்சு வந்து நிக்கிறாயா இல்லையா. இல்லத்து ரீதியா வருமான ரீதியா பர்டிகுலர் எல்லாமே முடங்கி போச்சாயா. உன்ற இல்லம் இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது இல்லையா. இதை நல்லபடியா மீட்டு தொழிலையும் பெருக்கி காரியத்தையும் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. நான் இருக்கிற ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. இந்த பாலத்து கருப்பு என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட கோரப்பொழுக்காரிகிட்ட கும்பிட்டு இருந்தியாயா. அதையும் கூடாத கும்பிடு மீட்டு உன்ற கையில் ஒப்படைக்க வேண்டியது எம்பது போதுமா. என்ற தங்கம் இன்னைக்கு தடுமாறி வந்து நிக்கிற. தங்கத்தடம் கொடுத்தா இப்போ தாயே நான் இருக்கிற தகுதி மனு புரிஞ்சுதா தாயி. என்னை நம்பி வந்து நிக்கிற. இன்னைக்கு தொழில் ரீதி அத்தனை இன்னைக்கு சின்னாமன படிக்க போட்டாங்க ஐயா. வருமானம் படுகளை ஜாஞ்சி போச்சு தாயி. இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற. 2 தங்கம் குறையோட நிக்குது. குறையும் மீட்டு தொழிலையும் பெருக்கி வியாபாரத்தையும் பெருக்கிடுன்னு வந்து கேட்டு நிற்கிறாயா. இன்னைக்கு கட்ட உடைக்கிறாயா. தொழில் பெருகு செல்வாக்கு பெருகு குறையும் தீர்த்து கொடுத்தாங்க. திருநாள் அன்னைக்கு வந்து பட்டியல் நெல் தாயி ஏமாந்த குழப்பம் கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நீங்க ஏமாந்து கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியாயா. அதை கைப்பற்றி கொடுன்னு கேட்டுட்டு நிற்கிறேன். உடாலியா தாய் வெளியே சொல்ல மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் போதுமா. நான் இருக்கிற தகுதிமா நெல்லு இன்னைக்கு அத்தனை சவாலுக்கு விட நான் தானே தகுதி போதுமா தாயி. அலையில பத்து போடலாம் அலாஷ் போடலாம் தகுதிமா நெல்லு. மொண்டிக்கட்டை உடைக்கிறேனாயா. மொண்டிக்கட்டை உடைச்சு அழுது நிக்க வேண்டாம். என் பொறுப்புல வந்து விட்டுட்டீங்களா சார்ஜ் போடலாமாயா. என்கிட்ட வரதுக்கு முன்னாடி 2 பக்கம் போய் முயற்சி பண்ணினேன். ஒரு பக்கமும் முயற்சி நடக்கல. காசு தொலைஞ்சதுதான் மிச்சம். அதெல்லாம் ஏமாத்து உலக காசு பணத்தை தொலைக்காதையா. என்னை நம்பி வந்து நில 10 பணம் செலவு இல்லாமன்ற பட்டி பால் போல பெருக்கி பாலான் செல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலேயே வைக்கிறனாயா. இது சக்தி வாக்குப்போம் ஐயா. தாயி அங்கார கருப்ப நான் இருக்கிறனாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். எது மட்டும் நிக்க கூடாது. இனிமேல் வருமானத்துக்கு வழிபடி போடுறனாயா. சிக்கலுக்கும் வழிபடி போடுறனாயா. அதெல்லாம் தங்கத்துக்கு எந்த விதத்தில் குறை வந்து சேராது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து தங்கம் தங்கமாக இருக்குமாயா. ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நோயும் இல்லை நொடியும் இல்லையாயா. இது தோசம் தாங்கி நிக்குது. தோசத்தை பார்ப்பு பாதகொண்ட போட்டு அமுத்துறனாயா. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்துக்கு அள்ளிப்படி இலக்கணம் முடிச்சுக்கோ. அடியா கண்ணு வெளிச்சம் சிக்கலா நின்னுச்சாயா. அந்த நல்லது பண்ண முடியல. மருத்துவ ரீதியா போய் மத்த ரீதியா போய் இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம நல்லது பண்ணி குடும்பத்தை கேட்டுட்டு நின்னையாயா. நல்லது பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன இன்னைக்கு கண்ணு வெளிச்சத்துக்கு கண்ணு சிக்கலுக்கு விட கொடுத்தாச்சு. நல்லா இருக்குது உண்டா இல்லையா. அது போக சொத்து விஷயத்துல வந்து கேட்டுட்டு நிக்கிற. நீ பல ஆண்டு காலமா முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. எத்தனையோ பக்கம் போயும் பார்த்தாச்சு. கைப்பற்ற முடியல. இன்னைக்கு எல்லாம் இடக்கூடு பண்ணி பாக்குறாங்க. இதை வீட்டு குடப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. செஞ்சாறு குடிக்கிறதுக்குள்ள அந்த பட்டி செஞ்சாறுல கக்குமப்பா. புரிஞ்சுதா புரியலையா. அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன்னாயா. அதுக்கு உண்டான முயற்சி பண்ணுன்னு உனக்கு முதலே சொல்லிட்டேன். முயற்சி பண்ணு. நீ கோவப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன்னாயா. அந்த சொத்து சிக்கல் எல்லாம் முடிச்சு கொடுத்தேன் போதுமா. போ வரும்போ தாயி இன்னும் முடங்கி போயிடுச்சா. இல்லத்துக்குள்ளார 4ஆம் விதத்தை இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் சரி வருமான ரீதியாகவும் சரி உடம்பு ரீதியாகவும் சரி இன்னைக்கு நோக்கு நொடி ஒரு பக்கம். இல்லத்துக்குள்ளார தங்கங்களும் கல்வாரி நிற்குது. பெத்தது இல்லையா. இதுக்கெல்லாம் விட தேடி கொடுத்து நல்லபடியா என்ற வட்டி நிறகலசமா வெயில் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறீங்க இல்லையா. அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாம். நில்லு நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் மங்கமுலாம் என்ற ஓட்டை கூட வந்து நின்று கொண்டாடி தரனாயா. மொண்டிக்கட்டை நீக்கிற காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. பயப்பட வேண்டாம். பாய்ங்க ஒண்ணு கலங்க வேண்டாம்.
இங்க வா போ வரப்போ வரப்போ அடியா கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? நாலாவது இன்னைக்கு ஏமாந்த பழம் பொழைச்சதுன்னு சொன்னது புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு பட்டி தடுமாறி உள்ளம் தடுமாறி இல்லம் தடுமாறி வந்து நிக்கிறியப்பா. தொழில் ரீதியாவும் சிக்கலு, குடும்ப ரீதியாவும் சிக்கலு, இப்படி பல விதத்துல வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தனிப்பண்ணயத்துக்கு உத்தரவு தரப்போம். வியாபார ரீதியா துணிஞ்சு நடத்தாயா? 10 பணம் உனக்கு அள்ளிப்படி வந்து அம்பாரம் போட்டு கொடுத்து 4வது வருமானத்தை பெருக்கி தரேனப்பா. புரிஞ்சுதா புரியலையா? நான் இருக்கிற உத்தரவு தர்ற துணிஞ்சு நடத்து கூட வந்து கொண்டாடி தரேன். அது போல சில குழப்பம் எல்லாம் வச்சுட்டு நிக்கிற அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். எந்தெந்த நேரத்துல எதை சாதிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்துற வந்து நில்லு. போதுமா? அடியா தாயி இல்லத்துக்குள்ள காரியம் அத்தனையுமே சேதாரமாய் போச்சப்பா. இல்லையா? நல்ல காரியமும் இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. இதை நல்லபடியா முடிச்சு கைப்பற்றி குடும்பத்தை கேட்டு நிக்குது. மரபொருள சொல்றது புரியுதா புரியலையா? இன்னைக்கு திசை மாதிரி நிக்குது. திசையோட்டி குடும்பத்தை கேட்டு நிக்குதாயா? பயப்பட வேண்டாம். எல்லாம் சூது நடந்து போச்சப்பா. அந்த சூதுக்கும் விட கொடுத்து போடலாம். தொழிலை வெளிக்கலாம். இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கலுக்கும் விட கொடுத்துருந்தாயா? எப்படி பெருகுது எப்படி கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். நீ போட்டு அங்கலா போட்டு நிற்க வேண்டாம். சார்ஜ் போடலாமா? போகணும். அடியா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே இல்லையா? இன்னைக்கு இல்ல மத்தனையும் இன்னைக்கு சேதாரமாய் போய் நிக்கிறாயா? வருமானம் பத்த மாட்டேங்குது. 10 பணம் வந்தா 20 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா? சில சிக்கல்ல சிக்கி நிக்குது. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து நீ காப்பாற்றி கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா? கலங்க வேண்டாம். ஏமாந்த போல பூச்சிருச்சு விட தரணுங்க தகிரிமன் இல்லையா? நான் ஒரு பாதை காமிக்க அந்த பாதையில போய் எல்லாரும் மங்கமெல்லாம் மீட்டு கொடுத்துருந்தாயா? சில சூட்சுமத்தை வெளியே சொல்ல முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். எப்படி சாதிக்கணுங்கிறது நான் இருக்கிற தாயின் தாப்பணுமா? என்னை வந்து கையேந்திட்டு போ. வர்ற வாரம் மாற்றத்துக்கு கொடுக்கறாயா? முடிச்சு கொடுத்தேன். போதுமா? இந்த அடியா வச்சுக்கோ. போ வரம்போ. அடியா தாயி கருப்பங்கோட்டையில முத்திரவல்ல மதம் தந்தர நேரம் வந்துருச்சு. தகிரிமான் புரிஞ்சுதா? இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா? தொழில் பெருகுது, செல்வாக்கு பெருகுது, வருமானம் பெருகுது. அதையும் மீட்டு கொடுத்தா இதா வச்சுக்கோ. தொழில் ரீதியாகவும் சரி ஒன்று தேய்ச்சி தருவேன். கொண்டாடி போடலாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகிரிமன் இல்லை. என்ன தங்கத்தாயம் போட்டு மதியத்துக்குள்ள ஒரு விட கொடுத்து திருநாளுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்து